விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல், அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கும் போது உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாகவும் கர்மசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் மட்டுமே அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே எனக்கு வாழவே முடியலை அப்படின்னு ரொம்பவே மனவேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் போகும், கொஞ்ச நாள் இருக்கும், மறுபடியும் போயிடும். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தாங்க நீங்கள். ஆனால் இப்போது இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இப்படி தாம்மா எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் 3 மாதம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில், ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. அதுவும் இப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னா குருவுடைய ராசி, அதாவது மீன ராசியில் பயிற்சி அடைந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடையாததுனால இத்தனை நாட்களாக நெகட்டிவாக செயல்பட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட ஆரம்பிக்கிறார். இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் நீங்க சனி பகவான் மூலமா எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதை அத்தனையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்ச கர்மா
அதுக்கேற்ற தண்டனையை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துருவாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாளாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். இப்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ரிஷபராசி வீட்டை விட்டு மிதுன ராசி புதன் வீட்டுக்கு வந்திருக்காரு. இதனோட முழு பலன்களும் பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. நிச்சயம் இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை. இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கையானது ஆரம்பிக்க போகுது. இதனால உங்களினுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நிச்சயமாக இதன் மூலமாக ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே அடுத்து வரக்கூடிய 8 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களினுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமுமே கிடைச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும். பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுமையாகவே விலக போகுது. புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறையாக கடந்த நிறுவனங்கள் மறுபடியும் இயங்க போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. 2026 குரு பகவானினுடைய பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அந்த இடத்துல குரு பகவானினுடைய பார்வை படுது அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடம் அப்படின்னாலே விபரீதமான ராஜயோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை, இப்படி ஒரு மாதிரி கெட்டு போகும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் இது கடைசியில் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படி எல்லாம் சொல்கிறதா இருந்தால் அந்த 8ஆம் பாவகத்திற்கு குரு பகவானினுடைய தொடர்பு பார்வை இருக்கும். அப்படி விருச்சிக ராசியே காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடமாய் இருக்கிறதுனால அவங்க உழைக்கும் போது கிடைக்காத விஷயம், அவங்க தேடி போகும்போது கிடைக்காத விஷயம், அவங்க காத்திருக்கும் போது கிடைக்காத விஷயம் திடீர்னு நடந்தால் அது அதிர்ஷ்டம் தானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகள் இந்த குரு பகவானினுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. ஒருத்தரோட மனம் தெளிவடையுது. ஒருத்தருடைய மனசுல சந்தோஷங்கள் வருது. ஒருத்தரை சுற்றி நல்ல விஷயங்களாக நடக்குது. அவங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகளாக நடக்குது.
நான் கம்மியாக தான் எதிர்பார்த்தேன், அது எனக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் தான் குரு பகவானினுடைய பார்வையினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. எப்போ குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் 2026 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியாக 11:50 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தை கடந்து கடகத்திற்கு போயிடுறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அந்த நேரத்தில் ஒரு உச்ச குருவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போக போகிறது தான் மிக அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் குரு. இப்போ விருச்சிகத்திற்கு மறைஞ்சா நல்லதில்லை, ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு தான் யோகக்காரர் வரப்போறாரு, தனத்திற்குரியவரா வருவாரு. காசு மறைஞ்சிருந்தது, கொடுத்த பணம் சிக்கலா இருந்துச்சு, வரவேண்டிய பணம் வராம இருந்துச்சு, பூர்வ புண்ணிய இடம் பிரச்சனையா இருந்துச்சு, மனம் பிரச்சனையா இருந்துச்சு, குழந்தைகளினுடைய வாழ்வு தடையா இருந்தது. அப்ப 2-5 குடையவரான குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சது நல்லதா, அதுவும் போய் பகை வீட்டில் போய் இருந்துச்சு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு பகை ராசி. அப்போது தனாதிபதி கொடுத்துட்டு வாங்க முடியலை, கெட்ட பேர், ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையினால் நாங்கள் விடுற பால் இருக்கே அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்ற முடியாமல் ரொம்ப மனஸ்தாபத்திற்கு ஆட்பட்டு இருப்பாங்க. அந்த அமைப்புகள் இப்போ மாறுது. அப்போது ராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சநிலையை அடைகிறாரு. அப்போது இந்த குரு பகவானினுடைய உச்ச அமைப்பு அப்படின்னு சொல்கிறது, ஒரு வருஷத்தில் குரு பகவான் ஒரு வருஷத்திற்கு ஒருக்காதான் இடம் பெறுவார். இடையில அதிசாரம் வக்ர பயிற்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் அமரக்கூடிய அந்த குரு 31 அக்டோபர் 2026 நாள் வரைக்கும் உச்ச குருவாகவே இருந்து அதிசாரமாகவே அந்த தேதியில் சிம்மத்துக்கு திரும்ப ஜனவரி மாதத்தில் 24ஆம் தேதி 2027 வருஷத்தில் கடகத்திற்கே உச்சம் பெறாரு. ஒரு 3 மாதம் சிம்மத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 3 மாதத்தில் அவங்க அதிசார பயிற்சியில் என்னென்னலாம் நன்மைகள், ஏன்னா 10ஆம் இடத்துல குரு போகும்போது பதவி மற்ற விஷயங்கள் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வருமானு கேட்டால் அதிசார பயிற்சியை தனியாக பார்க்கலாம். ஏறக்குறைய 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதத்துக்கும் இடையில் அந்த அக்டோபர்லேருந்து ஜனவரியை கழிச்சிட்டு பாக்கி 9 மாதங்கள் உச்ச அமைப்புகளில் குரு உக்காந்துருக்கிறது விருச்சிகத்திற்கு ஒரு பொன்னான காலம். அப்போது அந்த ராசியை பார்த்த நல்ல ஒரு மனசு, அந்த மனசுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல உறவுகள், அந்த மனதிற்கு கிடைக்க வேண்டிய நல்ல சூழ்நிலைகள், அவங்களுக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள், அவங்க எண்ணங்களில் உதிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே உச்சகுரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் இந்த இடத்துல முக்கியம் என்ன அப்படின்னா குரு பார்வை நடக்குது. அதுலேயும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உச்ச வீட்டில் குரு உட்கார்றது அந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும்போது அந்த ராசி மேலே பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை கும்பத்திலிருந்து சனி பகவான் 10வது பார்வையாக பார்த்துட்டு இருந்தார். அதுவே அதிகமான மன அழுத்தம். அந்த சனியும் கூட உங்களுக்கு மீனத்திற்கு போயிட்டார் இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 1.5 வருஷ காலமாக இவர்களுக்கு சனி பார்வை இல்லாத நேரத்தில் குருவினுடைய பார்வை கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருந்திருப்பாங்க. ஆனால் கிடைக்கல, தொட்டது விளங்கலை, பாதியில் நின்றுச்சு. ஆக பாதியில் நின்ன காரியங்களை திரும்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு கொடுக்க போகுது. ஆக ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. பாவ கிரகங்களினுடைய தொடர்புகள் இல்லாமல் குரு பார்க்கறது விருச்சிகத்திற்கு மேன்மை. அதே மாதிரி சுயஜாதகத்திலையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் நல்ல தசா பலன்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, விஷாக நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் பிறந்திருப்பாங்க, 4வது பாதத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த அமைப்புகள் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்த மாதிரி திசை நடக்கும். படிக்கிறவர்களுக்கு படிப்பு மேன்மை, திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமண மேன்மை, உத்தியோக உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோக மேன்மை. இந்த மாதிரி ராசியை பார்க்கும்போது இவங்க முடிவே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உச்சகுரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர இருக்காரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அதிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த பார்வை இவர்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது? அதாவது குரு இருக்கும் இடம் பாழ்படும், பார்க்கிற இடம் சுபப்படும், ஒரு பொதுவான பழமொழி. அப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரே, ஏதாவது ஒரு புகழை கொடுத்துருவாரு, நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அவர் கெடுத்துருவாரா அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க யோசிச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உச்ச நிலையில் இருக்கிறாரு, அந்த இடம் பாழ்படாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய உச்சப்பார்வை அப்படிங்கிறது புகழ் கிடைக்க போகுது. அப்போ இவ்வளவு நாள் எனக்கு அப்ரிசியேஷனே இல்லை, எனக்கு இவ்வளவு நாள் யாருமே என்னை பாராட்டல, என்னை திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த மனசுக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கிறோம். எங்களால் ஏன்னா விருச்சிக ராசி ஒரு பொது இடத்துல நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது, அது எல்லாருக்கும் இருக்கிறதா இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள அதை பதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக அது கூட இருந்த நேரங்கள் ஒரு ஏகாந்தமா அவங்க வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நட்புகள், தெய்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கோவில், ஆலயம், தெய்வ காரியங்கள். அந்த காரியங்களை எடுத்து செய்யறதுக்கு, வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு, வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணாலும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு கிரக பிரவேசம் பண்ணணும், இந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட வீட்டை திருப்பி எழுப்பணும். 4ஆம் இடத்த குரு பார்த்தா வீடு, மனை, வாகன யோகம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வீட்டில் நிச்சயமாக நல்ல சூழ்நிலைகளும் நல்ல தெய்வ நடமாட்டங்களும் தெய்வ தரிசனங்களும் இவர்கள் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பாக்கியஸ்தானம் வலம் வருது. விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியே தோல்வியடையும். அனைவருக்கு முயற்சி, இதுக்கு மேலே என்னை போட்டு படுத்தாதப்பா அப்படிங்கிற மனசு அவர்களை சொன்னாலும் கூட திரும்ப முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த முயற்சிக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வைராக்கியம். இந்த ஒன்றை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கரெக்டாக டியூன் பண்ணி விட்டால் போதும், அந்த வைராக்கியத்துக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நிச்சயமாக முட்டுக்கட்டை விழுகாது, நடக்காது, கிடைக்காது, போனால் வராது, வந்தால் திரும்பாது. இந்த மாதிரியான வார்த்தை கொண்ட மனிதர்களை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் சுத்தமாக தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்க கூடாது. தரித்திரம் பிடித்தவர்கள் அப்படின்னு ஒதுக்கிடணும். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்கள் முயற்சியை இகழ்ச்சி செய்பவர்களே விருச்சிக ராசிக்காரங்க, கூடவே வச்சுக்க கூடாது. அதை மட்டும் இந்த குரு பயிற்சியில் அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெகட்டிவாக பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் செவியே சாய்க்காமல் இருந்தால் இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வலிமையை கொடுப்பாரு. லேசாக அப்படி தள்ளணும் அப்படின்னு நினச்சா இவர்களை நல்லா முழு பலத்தோட ஒரு உச்சத்திற்கு எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை சுமைதாங்கியா எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவானால் பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, 10ஆம் இடங்கிற தொழில்ஸ்தானத்தில் கேது இருந்து பல தடைகளை கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ராசி முயற்சி ரெண்டையும் பார்க்கறது சுபமான பார்வைன்னு சொல்லலாம், நல்ல பார்வைன்னு சொல்லலாம்.